ஹாய், என்னோட பேர் சுபாஷ். இந்த சேனலில் நம்ம என்ன மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் சம்மந்த வீடியோஸ், அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சம்மந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னு இருக்கோம் அப்படின்னா, ஒரு ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்டாக் வந்து நீங்கள் பிக் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு மூணு முக்கியமான ஒரு திங்ஸ் இருக்குது. பேலன்ஸ் ஷீட், அப்புறம் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த மூணு இதுலேயுமே வந்து நம்ம அசெட்ஸ் தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் வந்து லியபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் ஈக்விட்டி தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் வந்து ப்ராஃபிட் எவ்வளோ, லாஸ் எவ்வளோலாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தனித்தனி பேராமீட்டராக தான் இதில் இருக்கும். ஸோ இந்த தனித்தனி பேராமீட்டரை ஒன்றுக்கு ஒன்று கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு கம்பெனியோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸும், ஸோ கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ் சரி, நாளைக்கு எப்படி இருக்கும் சரி, ஃப்யூச்சர் க்ரோத் எப்படின்னு சரி நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ ஒரு ஸ்டாக்கை வந்து ஃபண்டமெண்டலாக நீங்கள் பிக் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் இது ஒன்றுக்கு ஒன்று நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து தான் இந்த பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் எவாலுவேட் பண்ணணும். ஸோ இப்படி ஒவ்வொரு பேராமீட்டரும் நம்ம ஒன்றுக்கு ஒன்றா கம்பேர் பண்ணி பார்த்து ஒரு இன்வெஸ்டருக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கிறது தான் ஃபினான்ஷியல் ரேஷியோஸ். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் வந்து ஒரு ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவிகரமாக ஒன்றா இருக்குது. ஸோ இந்த ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் கீழே ஒரு 5 விதமான ரேஷியோஸ் வருது. அதில் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ், அப்புறம் வந்து லிக்விடிட்டி ரேஷியோஸ், அப்புறம் வந்து லீவரேஜ் ரேஷியோஸ், அப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி ரேஷியோஸ், அப்புறம் வந்து வேல்யூஷன் ரேஷியோஸ். இந்த 5 ரேஷியோஸையும் நான் 4 to 5 சீரீஸாக ஒரு வீடியோவாக நான் போடலான்னு இருக்கேன். ஸோ வந்து ஒரு லென்த்தி வீடியோனால நான் வந்து 4 to 5 சீரீஸாக நான் போடலான்னு இருக்கேன். இன்றைக்கி அதாவது சீரீஸ் 1 இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ். ஸோ இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் அப்படின்னா என்ன, இது என்ன சொல்ல வருது, இதோட டைப்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ். ஸோ இந்த நேம்லேயே நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். ஒரு கம்பெனி வந்து எப்படி வந்து ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணுது, எப்படி வந்து ஏர்னிங்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணுது, ஒரு கம்பெனியோட எபிலிட்டி, ஒரு ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனிக்கு எப்படிப்பட்ட எபிலிட்டி இருக்குது, இதை அனலைஸ் பண்ணி சொல்கிறது தான் இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ். ஸோ நெட் சேல்ஸ் என்ன தான் நம்ம இருந்தாலுமே ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் ரொம்ப முக்கியம். ஸோ நெட் சேல்ஸ் அதாவது டோட்டல் வியாபாரம் இப்படி பார்க்கும்போது 100 கோடி ரூபா நம்மளுக்கு காமிச்சாலுமே அதோட ப்ராஃபிட் என்ன, அது ரொம்ப முக்கியம். ஸோ கிட்டத்தட்ட 60 கோடி ரூபா கிட்ட அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 40 கோடி ரூபா பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் டேக்ஸ் இன்ட்ரெஸ்ட்லாம் போக எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, அது ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி நம்ம ப்ராஃபிட் தெரிஞ்சுட்டா மட்டும்தான் நம்ம வந்து அந்த ஸ்டாக்கை பிக் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஏன்னா ப்ராஃபிட் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த கம்பெனி வந்து அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து டிவிடெண்ட்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராஃபிட் வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலும் சரி இந்த ப்ராஃபிட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அப்படிப்பட்ட ப்ராஃபிட்டை வந்து ஒரு 6 விதமான ரேஷியோஸாக நம்மளுக்கு கொடுத்து அதை கம்பேர் பண்ணி அது டீட்டெயில்ஸாக கொடுக்கறது தான் இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ். ஸோ இதுக்கு கீழே வந்து ஒரு 6 விதமான ரேஷியோஸ் வருது. ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின், அப்புறம் வந்து PAT மார்ஜின், அப்புறம் வந்து EBITDA மார்ஜின், அப்புறம் வந்து ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, அப்புறம் வந்து ROA ரிட்டர்ன் ஆன் அசெட், அப்புறம் வந்து ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். இப்படி 6 விதமான ரேஷியோஸ் வருது. அது என்னென்ன ரேஷியோஸ் வந்து ஒன்றுனா நம்ம பார்க்கலாம் வாங்க. கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ இது என்ன சொல்ல வருதுன்னா, கிராஸ் ப்ராஃபிட். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னா நம்ம ஒர்க்கிங் என்வரான்மெண்ட்லேயே பார்த்துருப்போம். CTC, கிராஸ் சேலரி, டேக் ஹோம் அதெல்லாம் பார்த்துருப்போம்ல. ஸோ இந்த கிராஸ் ப்ராஃபிட் அதாவது கிராஸ் என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு டோட்டல் ஒரு பகுதியிலேருந்து குறிப்பிட்டதை வந்து மைனஸ் பண்ணி அது ஒரு மிச்சம் இருக்குல்ல, ஸோ அதான் வந்து கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? உதாரணத்துக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு டீ ஷாப் ரன் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க, டீ கடை வந்து ரன் பண்ணுறீங்க. ஸோ அன்றைக்கி காலையில் ஸ்டார்ட் ஆகுது, நைட்டு வரைக்கும் ஓடிட்டுருக்கு. ஸோ நைட்டு நீங்கள் பார்க்குறீங்க அந்த லாக்கரில் வந்துட்டு 10,000 இருக்குது. ஸோ அன்னைக்கு உள்ள ரெவன்யூ வந்து 10,000 ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து டோட்டல் ரெவன்யூ. ஸோ இதில் வந்து கரெக்டாக அந்த டீ காஃபி போடுறதுக்கு எது கரெக்டாக யூஸ் ஆகிருக்கு, அதுக்கு தேவைப்பட்ட பொருள்லாம் என்ன, வாட்டர், அப்புறம் வந்து தண்ணி தேவைப்படும், அப்புறம் பால் தேவைப்படும், அப்புறம் வந்து டீ பவுடர், டிகாஷன் தேவைப்படும், அப்புறம் காஃபி பவுடர் இது, அப்புறம் வந்துட்டு அந்த டீ போடுறதுக்கு தேவையான மாஸ்டர். ஓகேவா? இவங்களுக்கு செலவான அந்த காஸ்ட் அதாவது அதை மட்டும் தான் ஒரு டோட்டல் ரெவன்யூ வந்து மைனஸ் பண்ணி பார்க்கும்போது மிச்சம் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து கிராஸ் ப்ராஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாலுக்கு ஒரு 500 ரூபா போட்டுக்கலாம், அப்புறம் வந்து டீ பவுடர் அந்த காஃபி பவுடருக்கு வந்து ஒரு 500 ரூபா போட்டுக்கலாம், அப்போ இவருக்கு சம்பளம் ஒரு 1000 ரூபா போட்டுக்கலாம். ஸோ டோட்டல் வந்து 2000. இந்த 2000 வந்து அந்த 10,000 வந்து மைனஸ் பண்ணும்போது எவ்வளோ வருது, 8,000. ஸோ இந்த 8,000 தான் கிராஸ் ப்ராஃபிட். ஸோ இதுதான் வந்து கிராஸ் ப்ராஃபிட் சொல்கிறாங்க. ஓகேவா? இதோட ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ கிராஸ் ப்ராஃபிட் வந்து நெட் சேல்ஸ் அதாவது ஓவரால் ரெவன்யூ, நெட் சேல்ஸ் மைனஸ்
காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு. ஸோ அந்த காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு வந்து என்ன சொல்ல வருது இதுதான். அந்த ப்ராடக்ட்டுக்கு தேவையான முக்கியமான ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் டோட்டல் ரெவன்யூ வந்து மைனஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஒவ்வொரு கம்பெனிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் சொல்லி குறிப்பிட்ட ஒரு பர்சன்டேஜ் போட்டுச்சுன்னா அது என்ன கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் டயர் கம்பெனி, இல்லை கார் கம்பெனி அப்படின்னா அந்த காருக்கு தேவைப்படுற ரா மெட்டீரியலும் அது கூட லேபர் காஸ்ட் மட்டும்தான் அதுலேருந்து வெளியே போகும். ஸோ இதுதான் வந்து கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் சொல்லுவாங்க. ஸோ இது கிராஸ் ப்ராஃபிட் நம்ம பார்த்தோம். மார்ஜின் எப்படி கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு கிராஸ் ப்ராஃபிட் பார்த்தோம்ல, அது டிவைடட் பை நெட் சேல்ஸ். ஸோ இவ்வளோ நெட் சேல்ஸ்க்கு வந்து இவ்வளோ ப்ராஃபிட். ஸோ ரேஷியோனால இன்ட்டு 100. ஸோ எல்லாமே வந்து பெர்சன்டேஜ் தான் இருக்கும். ஏன்னா ரேஷியோஸ் நம்ம பார்க்குறது எல்லாமே ரேஷியோஸ்னால பெர்சன்டேஜ் தான் இருக்கும். இந்த பெர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஓகே, குட் சைன், நல்லா தான் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். பட் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. ஸோ நல்லா தான் இருக்குது அப்படின்னா ஸோ எதனால நல்லா இருக்காதோ நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். சப்போஸ் இன்கேஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா 2 விதமான இருக்குது. நல்லா இருக்குது அப்படின்னா ஓகே, இவங்க வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க, அந்த ரா மெட்டீரியலுக்கு அந்த காஸ்ட்டும் சரி, லேபர் காஸ்ட்டும் சரி கொஞ்சம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்னொரு விதம் எனக்குன்னா இவங்க ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் அதிகமாக விற்றாலும் கூட கிராஸ் ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, இது ஒரு காரணமும் இருக்குது. இன்னொன்று வந்துட்டு லேபரை சரியாக கவனிக்காமல் சம்பளத்தை குறைச்சி இந்த சைடு அவங்க போயிருக்குன்னா கூட கிராஸ் ப்ராஃபிட் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு கம்பெனி எடுத்துகிட்டீங்க, கிராஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்க 50% இருக்குது, ஓகே நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி கண்டிப்பாக முடியாது. நீங்கள் அந்த கம்பெனி எடுத்துட்டாலும் சரி ஒரு 5 இயர்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அந்த ஒரு கம்பெனிக்கே. ஸோ அந்த கம்பெனி வச்சு அந்த இண்டஸ்ட்ரியில் உள்ள மிச்சம் எத்தனை கம்பெனிஸ் இருக்கோ அதை ஒன்றா கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ கம்பேரிஷன் ரொம்ப முக்கியம். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் வந்து சொல்ல வர்றது இதுதான். ஸோ ஒரு ஓவரால் ரெவன்யூ வந்து கரெக்டாக அந்த கூட்ஸ் செலவு, அதாவது கூட்ஸ் செலவும் அந்த லேபர் காஸ்ட், ரா மெட்டீரியல் செலவும் அந்த லேபர் காஸ்ட்டில் வந்து எடுத்து மிச்சம் இருக்கிறது தான் இந்த கிராஸ் ப்ராஃபிட். அந்த கிராஸ் ப்ராஃபிட் நெட் சேல்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதில் வர பெர்சன்டேஜ் தான் கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஈபிட்டா மார்ஜின். ஸோ ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன். ஸோ ஏர்னிங்ஸ் பிஃபோர், ஸோ இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், அப்புறம் வந்து டிப்ரிசியேஷன், அமார்டைசேஷன், இந்த சார்ஜஸ்லாம் போக இதுக்கு முன்னாடியே வர ஏர்னிங்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம ஈபிட்டா அப்படி சொல்லுவோம். ஸோ வந்து இதுக்கு முன்னாடி வந்து கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம். அதில் வந்து காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு மட்டும் தான் ஓவரால் ரெவன்யூ வந்து டோட்டல் சேல்ஸ்லேருந்து மைனஸ் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சோம். ஸோ இதில் வந்து என்ன நம்ம வந்து டிடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஓவரால் எக்ஸ்பென்சஸ், அதாவது ஓவரால் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதில் வந்து காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு வந்துடும். ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு தேவையான ஓவரால் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் மட்டும். ஸோ அதை வந்து டோட்டல் சேல்ஸோட மைனஸ் பண்ணும்போது கிடைக்கிறத ஒரு பேராமீட்டர் தான் இந்த ஈபிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நம்ம மறுபடியும் வந்து இந்த டீ கடைக்கு, நீங்கள் நடத்த டீ கடைக்கே போகலாம். ஸோ 1 மந்த்துக்கு வந்து அந்த டீ கடைக்கு வந்துட்டு 50,000 வந்து ரெவன்யூ வருது. ஸோ இதில் வந்து காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் வந்து அதாவது அந்த டீ மாஸ்டருக்கு தேவையான பாலுக்கு தேவையான செலவுகள் வந்து ஒரு 10,000 வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு 10,000 இருக்குது. அப்புறம் வந்துட்டு அந்த டீ நடத்துகிறீங்களே, ஸோ அந்த டீ கடைக்கான வாடகை அது ஒரு 10,000, ஓகேவா? அப்புறம் வந்து நீங்கள் வேறு என்ன வச்சுக்கலாம், நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜு வாடகைக்கே எடுத்துருக்கீங்க வச்சுக்கலாம். ஸோ அந்த பால் பாக்கெட்டெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு வாடகைக்கே நீங்கள் எடுத்துருக்கீங்க, அந்த வாடகைக்கு ஒரு 2,000 வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஓவராலாக நீங்கள் பார்க்கும்போது 22,000 வருது. ஸோ அந்த 22,000 அந்த ஓவரால் ரெவன்யூ இருக்குல்ல 50,000, ஸோ அதெல்லாம் மைனஸ் பண்ணி பார்க்கும்போது 28,000 வருது. ஸோ அதுதான் வந்து ஈபிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஈபிட்டா வந்து ஏற்கனவே நம்ம கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா அதோட கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஒன்று தான். ஏன்னா நம்ம ப்ராஃபிட் ஒன்று கண்டுபிடிக்கணும், நம்ம ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறோம், அந்த ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்லா விதமான இதுவும் நம்ம டிரெக்ட் பண்ணி பார்க்கும்போது கடைசியாக அந்த ஃபைனலாக எவ்வளோ ப்ராஃபிட் வந்துருக்காது ரொம்ப முக்கியம். ஸோ அதை கண்டுபிடிச்சி ஆகணும். ஏன்னா வந்து அப்போ தான் வந்துட்டு நம்ம எவ்வளோ ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கோம் அதுன்னு தெரிஞ்சாகணும், ஓகேவா? ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா அந்த எக்ஸ்பென்ஸ்லாம் மைனஸ் பண்ணி பார்க்கறதுனால ஸோ கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜினோட இந்த ஈபிட்டா வந்து கொஞ்சம் அட்வான்ஸான ஒன்று. ஸோ இந்த கிடைச்ச ஈபிட்டா வந்து டோட்டல் சேல்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இன்ட்டு 100 போடும்போது அந்த ரேஷியோஸ் அந்த பெர்சன்டேஜில் வருது. ஸோ ஈபிட்டா டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்ட்டு 100. ஸோ இதுதான் வந்து ஈபிட்டா மார்ஜினோட ஃபார்முலா. ஸோ இவ்வளோ சேல்ஸ்க்கு வந்து இவ்வளோ ஈபிட்டா கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஈபிட்டா மார்ஜின். ஸோ இந்த ஈபிட்டா மார்ஜின் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஓகே, நல்ல விஷயம் தான். கம்மியாக இருந்தால் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. எல்லாமே வந்து ஒரு கம்பேரிஷன் மூலமாக தான் போகணும்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஈபிட்டா மார்ஜின் வந்து சொல்ல வருது இதுதான். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து
PAT மார்ஜின், PAT மார்ஜின், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ இதுதான் வந்து டோட்டலாக இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் இதுதான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறது தான் இந்த PAT மார்ஜின். ஸோ டேரெக்டாகவே நம்ம இங்கே வந்துக்கலாமே, எதுக்கு நீங்கள் ஒன்றுனா பார்க்கணும் அப்படின்னா எல்லாமே நம்ம ஒன்று பார்க்கணும். காஸ்ட் ஆஃப் அந்த குட்ஸுக்கு வந்து எவ்வளோ செலவாயிருக்கு, ஸோ ஓவராலாக ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் வந்து எவ்வளோ ஆயிருக்கு. ஸோ அப்போல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்தாகணும். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும், EBITDA இது ரெண்டுக்கு வந்து எவ்வளோ வேரி ஆகுது அது நீங்கள் பார்க்கணும். ஸோ அப்புறம் வந்து லாஸ்ட்டாக நீங்கள் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்க்கும்போது இதுதான் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் இந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெட் ப்ராஃபிட் கூட அதில் சொல்லுவாங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ எல்லா விதமான எக்ஸ்பென்சஸ், இன்ட்ரெஸ்ட்டு, டேக்ஸு, டிப்ரிசியேஷன், அப்புறம் வந்து எல்லா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், எல்லா விதமான எக்ஸ்பென்சஸ் வந்து இந்த நெட் சேல்ஸ் கூட மைனஸ் பண்ணி பார்க்கும்போது வர்றது தான் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், அதாவது நெட் ப்ராஃபிட் இதுன்னு அர்த்தம். ஸோ இந்த நெட் ப்ராஃபிட்டை வந்து டோட்டல் சேல்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்குறது தான் நெட் ப்ராஃபிட், அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின். இவ்வளோ நெட் சேல்ஸ்க்கு வந்து இவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, ஸோ நெட் ப்ராஃபிட் இவ்வளோ தான். ஸோ அதை இன்ட்டு 100 பார்க்கும்போது இவ்வளோ பெர்சன்டேஜில் இந்த PAT மார்ஜினை சொல்லுவாங்க. ஸோ இந்த PAT மார்ஜினால என்ன தெரியுதுன்னா இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் இவ்வளோ தான்ப்பா அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம எப்படி கம்பேர் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் சேல்ஸ் வச்சு நம்ம மூவ் பண்ணோம். ஸோ கிராஸ் ப்ராஃபிட்டுக்கும் சரி, EBITDAக்கும் சரி, இந்த நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கும் சரி, டோட்டல் சேல்ஸ் வச்சு மூவ் பண்ணி தான் நம்ம ப்ராஃபிட்டுன்னு ஒன்று கண்டுபிடிச்சோம். ஸோ ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் 6 விதமான ரேஷியோஸ் வந்து இந்த ப்ராஃபிட்டபிள் ரேஷியோஸ் கீழே வருதுன்னு. ஸோ 3 கவர் பண்ணிட்டோம். இனி வர 3க்குமே வந்து எதை வச்சு நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த நெட் ப்ராஃபிட் வச்சு தான் மூவ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இனி ஒரு 3 ரேஷியோஸ் வருது, நான் ஒன்றா சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து அந்த ப்ராஃபிட்டை அந்த 3 ரேஷியோஸ் எவால்வ் பண்ணுறதுக்கு இந்த நெட் ப்ராஃபிட் வச்சு தான் இனி போக போகிறோம். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், ஸோ நெட் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கிறது தான் இந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின். புரிஞ்சிருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ROA, ஸோ ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ். ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா இவ்வளோ அசட்ஸுக்கு, அதாவது இந்த அசட் இந்த கம்பெனிக்கு இருக்கிற அசட்ஸ் மூலமாக எவ்வளோ ரிட்டர்ன்ஸ், அதாவது எவ்வளோ ப்ராஃபிட் வந்து இது கிடச்சிருக்கு. ஸோ அதை அனலைஸ் பண்ணி பார்க்குறது தான் இந்த ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ். ஸோ நீ ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி லிஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஈக்குவேஷன் பார்க்கும்போது, ஸோ இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். பேலன்ஸ் ஷீட்டில் வந்து என்னெல்லாம் இருக்கும், அசட்ஸ் இருக்கும், அப்போ வந்து லியபிலிட்டிஸ் இருக்கும், அப்போ வந்து ஈக்விட்டி இருக்கும், அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி இருக்கும். ஸோ பிஸ்னஸ் ஈக்குவேஷன் படி எப்படி வரும் அப்படின்னா அசட்ஸ் இஸ் ஈக்குவல் டு லியபிலிட்டிஸ் ப்ளஸ் ஈக்விட்டி. அதாவது லியபிலிட்டிஸும் என்னது கடன் தான், ஈக்விட்டியும் ஒரு விதமான அந்த கம்பெனிக்கு கடன் தான். ஸோ இந்த ரெண்டுமே ப்ளஸ் பண்ணும்போது ஒரு தொகை வரும்ல, அந்த தொகையும் ஓவரால் அசட்ஸோட தொகையும் ஒன்றா தான் இருக்கும். ஸோ இது 2 ப்ளஸ் பண்ணும்போது 100 கோடி ரூபா இருக்குன்னா அந்த அசட்ஸோட மதிப்பும் 100 கோடி ரூபா இருக்கும். இதுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கடன் வாங்கி தான் அசட்ஸே ஜென்ரேட் பண்ணாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு பிஸ்னஸ் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. நீங்கள் ரியல் லைஃப் இருக்க மாதிரிலாம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரியல் லைஃப்பில் எப்படி பார்ப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடு இருக்கும், அது உங்களோட அசட்டு. அப்புறம் வந்து ஒரு லேண்ட் வச்சாலும் வச்சுருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஒரு அசட்டு. அப்போ காரு, பைக் எல்லாமே நீங்கள் ஓனாக தான் வச்சுருப்பீங்க. அது நீங்கள் கொஞ்சம் கடன் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த லேண்டு, அப்புறம் வீடு, அந்த சொத்து மதிப்பும் கடன் மதிப்பும் ஈக்குவலாக இருக்காது. அது வேறு இது வேறு, அப்படி தானே. பட் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பிஸ்னஸ் ஈக்குவேஷனாக பார்க்கும்போது அசட்ஸ் இஸ் ஈக்குவல் டு லியபிலிட்டிஸ் ப்ளஸ் ஈக்விட்டி. ஸோ இதுதான் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லிக்கிறேன். ஸோ அந்த பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற அசட்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த அசட்ஸ் மட்டும் எடுத்து ஸோ அந்த அசட்ஸுக்கு வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் பார்க்குறாங்க, ஸோ அதை சொல்ல வரது தான் இந்த ரிட்டர்ன் ஆன் அசட்னு அர்த்தம். ஸோ இதோட ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் அசட். ஸோ அசட்ஸ் கீழே வரும். ஸோ நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை அசட்ஸ் இன்ட்டு 100. இவ்வளோ அசட்ஸுக்கு இவ்வளோ நெட் ப்ராஃபிட். நம்ம வந்து நெட் ப்ராஃபிட் ஏற்கனவே பார்த்துட்டோம், PAT. ஸோ அதில் வந்துட்டு இவ்வளோ அசட்ஸுக்கு இவ்வளோ நெட் ப்ராஃபிட் அப்படி பார்க்குறது தான் இந்த ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ். ஏன்னா வந்து இவங்க சொத்தை வச்சு இவங்க எவ்வளோ பண்ணுறாங்க அதை கண்டுபிடிக்கிறதா இந்த ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ். ஸோ ROI வந்து சொல்ல வருது இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து ROE, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா அசட்ஸ் பார்த்தோம். ஸோ அசட்ஸோட ஃபார்முலா என்ன பார்த்தோம்னா அசட்ஸ் ஈக்குவல் டு லியபிலிட்டிஸ் ப்ளஸ் ஈக்விட்டி அதான். ஸோ அந்த ஈக்விட்டிக்கு இவ்வளோ ரிட்டர்ன் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஃப்ரெண்டு ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, நீங்கள் ஒரு 2 கோடி ரூபா நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஓகேவா? ஸோ பிஸ்னஸ் வந்து அடுத்த மாதம் ஏதோ இன்னும் ஸ்டார்ட் ஆகலை சொல்லிட்டு ஒரு ப்ராஃபிட் இன்னும் ஜென்ரேட் ஆகலடா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. சரி, ஓகே விடு பார்த்துக்கலாம். ஸோ 2ஆம் மாதம் வரும்போது ஒரு குறிப்பிட்ட சின்ன அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ நீங்கள் என்ன தோணும் ஆக்சுவலாக, நம்ம 2 கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம், நம்ம கொடுத்த 2 கோடிக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும் நீங்கள் யோசிப்பீங்களே. ஏன்னா நீங்கள் கொடுத்துருக்கீங்க 2 கோடி ரூபாய் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கொஸ்டின் வந்து உங்கள் ரைஸ் ஆகும். ஸோ நீங்கள் கொடுத்தனால கண்டிப்பாக ரைஸ் ஆகும். அதே மாதிரி தான் ஒரு கம்பெனிக்கு அந்த ஈக்விட்டி அப்படின்னா என்னென்னா ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுத்த ஷேரோட மதிப்பு தான். ஸோ ஈக்விட்டி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 50 கோடி ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 50 கோடி ரூபா வந்து மக்கள்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மக்கள்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க, இது மூலமாக அவங்க எவ்வளோ ரிட்டர்ன் எடுத்திருக்காங்க அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அசெட்ஸ் வந்து ஓவராலாக கவர் பண்ணி வருது, ஓகேவா. ஸோ அந்த அசெட்ஸ் ஈக்குவல் லியபிலிட்டிஸ் ப்ளஸ் ஈக்விட்டி. ஸோ இந்த ஈக்விட்டிக்கு மட்டும், அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டிக்கு மட்டும் இவங்களுக்கு இந்த கம்பெனி வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வாங்கியிருக்காங்க அதை பார்க்குறது தான் ROE. ஸோ இதோட ஃபார்முலா வந்து அந்த நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி இன்ட்டு 100. ஸோ இந்த இவ்வளோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டிக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் அவங்க பார்த்துருக்காங்க அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்குறது தான் இந்த ROE. ஸோ இது முக்கியமாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முக்கியம் தான். ROEயோட இந்த ROE முக்கியம் தான். ஏன்னா வந்து ஈக்விட்டிக்கு இவங்க கடன் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து வாங்குறதுக்க ஈக்விட்டிக்கு இவங்க எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் பார்த்துருக்காங்க பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ROE சொல்ல வருது இதுதான். ஃபைனல் ஒன்று வந்து ROCE. ஸோ இதை வந்து ROIC அப்படின்னு சொல்லுவாங்க. ROCE அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஸோ இதுதான் ROCE. இது ROICன்னு சொல்லுவாங்க, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்டட் கேபிட்டல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்த ROEயில் இதுதான் வந்து ஒரு அடுத்த கட்ட லெவல். அதாவது ஒரு ஸ்க்ரூட்டனைஸ் ஷேர்ஸை வந்து பிக் பண்ணுறதுக்கு இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ROE முக்கியம் தான். ROE முக்கியம்னா அடுத்தது முக்கியமானது வந்துட்டு ஒவ்வொன்றும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது முக்கியமானது வந்து ROCE தான், ஓகேவா. இது ஏன் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி ROEயில் என்ன சொல்லியிருப்போம்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டியை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துருப்போம். இதுக்கு கூட லாங் டேர்மாக கடன்கள்லாம் இருக்கும்ல அந்த கம்பெனிக்கு, அதையும் கூட ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம மறுபடியும் பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ளேயே நம்ம போகலாம். ஸோ லியபிலிட்டிஸ் ஒன்று பார்த்தோம்ல, ஸோ அசெட்ஸு லியபிலிட்டிஸ் ஈக்விட்டி இருக்கும். ஸோ லியபிலிட்டிஸ் இருக்கும்ல, ஸோ அதில் வந்து 2 விதமாக இருக்கும். ஸோ லாங் டேர்ம் டெப்ட்டு, அப்போ ஷார்ட் டேர்ம் டெப்ட்டு. ஸோ லாங் டேர்மாக ஒரு கடன் இருக்குன்னா அந்த கடன் இருக்கும், ஷார்ட் டேர்ம் அந்த கடன் இருக்கும். ஷார்ட் டேர்ம்லாம் வந்து அவங்க அடைச்சிப்பாங்க. ஸோ லாங் டேர்மாக வந்து ஒரு கடன் இருக்கும்ல, அந்த கடனை வந்து இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி கூட ப்ளஸ் பண்ணிப்பாங்க, ஓகேவா. ஸோ அதாவது இவங்க வந்து அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பணத்தை வாங்கியிருப்பாங்க, அது ஒன்று. வெளியேருந்து யாரோ கடன் வாங்கியிருக்கலாம்ல. இப்போ உங்கள் கம்பெனி நீங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறீங்க, அவர் ஷேர் ஹோல்ட் அது வந்து அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, அந்த கம்பெனி வந்து ஷேர் மார்க்கெட் லிஸ்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோமே. அவர் என்ன பண்ணுறாருன்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு ஈக்விட்டியாக வாங்கி வச்சுருக்காரு, ப்ளஸ் நீங்களும் 2 கோடி ரூபா கொடுத்துருக்கீங்க. ஸோ இது வந்து ஒரு கடன். ஸோ 2 கோடி ரூபா எது கொடுத்துருக்கீங்கன்னா ஒரு லேண்டு வாங்குறது கொடுத்த மாதிரியே வச்சுப்போம். ஸோ லாங் டேர்ம் கடன் தான். ஸோ அந்த லேண்டு அங்கே பில்டிங் மேலே தான் இருக்குது. ஸோ பில்டிங் அங்கே தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கட்டணும் பார்த்தீங்களா. ஸோ இது ஒரு கடன் மாதிரி தானே, மாதம் வந்து வருஷம் கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் லாங் டேர்ம் டெப்ட்டு. ஸோ இந்த டெப்ட்டையும் ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டியோட ப்ளஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ப்ளஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ எவ்வளோ இவங்க ROCE என்ன சொல்லுவதுன்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எவ்வளோ ப்ராஃபிட் இது கிடச்சிருக்கு, ஓவராலாக இவங்க எவ்வளோ தான் ப்ராஃபிட் எவ்வளோ தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி கண்டுபிடிக்கிறது தான் இந்த ROCE, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஸோ இதோட ஃபார்முலா வந்து கொஞ்சம் வேறுபடும். ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாமே நெட் ப்ராஃபிட் வச்சு தான் பார்த்தோம். இதில் வந்து என்ன பண்ணால் EBIT டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி ப்ளஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாங் டேர்ம் டெப்ட். இது மட்டும் என்னடா அந்த நெட் ப்ராஃபிட் இல்லாமல் EBIT இருக்கிறது தான் கண்டிப்பாக EBIT தான் போட்டாகணும். ஸோ வந்து நீங்கள் அந்த ஒரு கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக கட்டி ஆகணும். ஸோ கடனையும் இங்கே போட்டு இன்ட்ரெஸ்ட்லாம் கழித்து ப்ராஃபிட்டையும் போட்டால் சரிப்பட்டு வராது. ஸோ கடனை இங்கே போட்டோம், ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் ப்ளஸ் லாங் டேர்ம் டெப்ட்டும் போட்டோம். அங்கே வந்து கடன் அந்த வட்டிலாம் அடைக்காமல் எவ்வளோ இருக்குது அதை தான் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ புரியலாம் திருப்பி ஒன்ஸ் பாருங்கள், நீங்களும் தனியாக ரிசர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ROCE வந்து வாங்கிட்டே கிடைக்கும். ஸோ இது வந்து என்ன ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். ஸோ அந்த வழி தான் நீங்கள் மேலே போட்டோம். ஸோ அந்த ஏர்னிங்ஸ் வந்து எவ்வளோவுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டிக்கும் ப்ளஸ் லாங் டேர்ம் கடன், ஸோ அதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ ஏர்னிங்ஸ் இந்த கம்பெனி ஏர்ன் பண்ணியிருக்கு. இதுதான் வந்து ஓவராலாக இந்த கம்பெனி இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை மேட்ரு. ஸோ இதை சொல்ல வருது தான் ROCE. ஸோ இந்த ROE ROCE இதில் எது பெட்டர்னா ROCE தான்.
பட் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கணும். அசெட்ஸுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்காங்க, ஈக்விட்டிக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வாங்கியிருக்காங்க, அப்புறம் வந்து இந்த கேபிட்டல் எம்ப்ளாய்டு கடன் மக்கள்கிட்ட இருந்து ஷேர்ஸ் தான் வாங்கியிருப்பாங்க. அந்த கடனுக்கும் இவங்க தனியாக வாங்கியிருப்பாங்க, சம்திங்ஸ் வாங்கியிருக்கலாம். அந்த கடனையும் வச்சு இவங்கள எவ்வளோ ஏர்னிங்ஸ் வச்சுட்டாங்க அதை பார்க்குறது தான் ROCE. ஓகேவா? ஸோ அந்த ROCE என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோவில் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் அப்புறம் என்ன பார்த்தோம், அது கீழே வர முக்கியமான ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் மார்ஜின் வந்து நம்ம என்னென்னு பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு தியரிட்டிக்கலாக வந்து என்ன சொல்ல வர சொல்லி டீட்டெயிலாக வந்து பார்த்தோம். ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ரேஷியோவும் அந்த கம்பெனியோட மினிமம் ஒரு 5 இயர்ஸ் கிட்ட ஒவ்வொரு ரேஷியோ நீங்கள் கம்பெனி பார்த்தா தான் ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் அந்த கம்பெனியே வந்துட்டு அதே சேம் இண்டஸ்ட்ரியோட இன்னொரு கம்பெனியோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்டாக்கை வந்து அணுகிறோம். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து டைம் கன்சியூம் அதிகமாகும். ஸோ அதுக்கு ஒரு டைம் கன்சியூம் பண்ணுறதுக்கு ஒரு புரிதல் இருக்கும்ல. ஸோ அந்த புரிதலுக்கு வந்து இந்த வீடியோ இருக்கும் சொல்லிட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா திருப்பி ஒன்ஸ் இந்த வீடியோ பாருங்கள். ஓகே புரிஞ்சிச்சுன்னா ஓகே, புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் பெட்டராக இன்னொரு விதமாக எக்ஸ்பிளைன் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதாவது சீரிஸ் 1 வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம். அதாவது சீரிஸ் 2 நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ரேஷியோஸோட டீட்டெயில்ஸோடு நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாய்.